சூப்பரான கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கூழ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஊர்லெல்லாம் மாரியம்மனுக்கு ஊற்றுவோம். இதான் மாரியம்மன் கூழ்னே சொல்லுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வடகம், வத்தல், மோர் மிளகாய், சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தயிர், அவ்வளோதாங்க. சூப்பரான கூழ். உங்களுக்கு வேணுமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற ஒரு குளிர்பானம் தான். அதாவது கூழ் செய்யலான் இருக்கேன். ஏற்கனவே நான் கம்மங்கூழ் செஞ்சுருக்கேன். அதுவும் செமையாக இருக்குங்க. கம்மங்கூழ் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. எங்கள் ஊர்லெலாம் ராகி கூழும் செய்வோம். ராகி கூழ் எல்லார் வீட்லேயும் செய்வோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். குருணையெல்லாம் போட்டு செய்வோம். இந்த ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா வெறும் மாவுலே கூழ் செய்வாங்க, சூடாக குடிப்பாங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். ராகி கூழ் பார்த்திங்கன்னா 3 நாள் ப்ராசஸ் நடக்கும், சரிங்களா? இல்லைனா 2 நாள். காலையில் மாவை கலக்கி வச்சுட்டு நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் குடிப்போம். அது 2-3 நாளைக்கு கூட வச்சுட்ருப்போம். அந்த கூழை மண் சட்டியில் தான் செய்வாங்க. குளிர்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 by 1 நாங்கள் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் அந்த மாதிரி தான் செய்யவும் போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முத என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ராகி மாவை நான் காலையிலேயே கரைச்சி வச்சுட்டேன். எங்கள் ஊர்லெல்லாம் மண் சட்டியில் தான் கரைச்சி வைப்பாங்க. எங்கள் மண் சட்டி சின்னதாக இல்லை, அதனால் நான் இந்த டப்பாவில் கரைச்சி மூடி வச்சிடலாம். புளிக்கணும், நல்லா புளிக்கணும், சரிங்களா? புளிக்க வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் நான் காலையிலேயே புளிக்க வச்சுட்டேங்க. நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம கூழ் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். நைட்டுக்கு செய்கிற மறுநாள் காலையில் குடிச்சிக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் குருணரிசி போட்டு தான் செய்வோம். குருணரிசி என்கிட்ட இல்லைன்றதால நான் அரிசியை உடச்சி மிக்சியில் 1-2 உடச்சி நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேங்க. பாருங்கள், நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவியாச்சு. குருணரிசி இருந்தால் ரொம்ப நல்லது. நான் அரிசியை உடச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் நிறைய முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் அளவாக தான் வேணும்னு இல்லை. நான் 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதித்தவனே இந்த குருணையை கழுவி இருக்க குருணையை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வேகட்டும். கொஞ்சம் வெந்தப்புறம் தான் நம்ம மாவுக்கு ஊற்றணும். அடிக்கடிக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசியிலே கொஞ்சம் நான் இப்போது சட்டியை மாற்றிட்டேங்க. மண் சட்டியில் கீரையெல்லாம் கடைவேன்ல, அந்த சட்டிலே வச்சுக்கலாம். அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் சட்டி மாற்றிட்டேன். இப்போ இந்த அரிசிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் நல்லதுங்க, கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு குருணை. இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, கலக்கி புளிக்க வச்ச மாவை இப்போ நம்ம அதில் விட்டு கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம அடிப்பிடிக்காமல் வேக வைக்கணும், அவ்வளோதான். கிளறிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் அந்த டப்பாவை நல்லா கழுவி அதையும் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவம் களி மாதிரி வராமல் நல்லா கொஞ்சம் தளன்னு இருந்ததுன்னா நம்ம கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டேன், பத்தாதுன்னு ஒன்று கொஞ்சம் போட்டு வச்சிடுறேன். அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கிட்டா போதுங்க. இது அவ்வளோ குளிர்ச்சி தெரியுங்களா? நம்ம ராகி களி சாப்பிட்றத விட கூழ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட போட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் இல்லைனா மோர் மிளகாயெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டிலலாம் சித்திரை மாதம் வெயில் முடிகிற வரையும் இந்த கூழ் தாங்க கரைச்சி கொடுத்துருவாங்க. எந்நேரம் கரைச்சி வச்சுருவாங்க, குடிச்சிட்டே இருப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் எங்கே? ஆனால் நான்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வருஷம் இந்த சீசன் வந்தாவே செஞ்சுருவேன். அவ்வளோதாங்க, குழு ரெடி ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் நல்லா பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கணும், அந்தளவுக்கு குருணையோடு தாங்க நாங்கள் செய்வோம். இது பார்த்திங்கன்னா மாரியம்மன் கூழ்னே சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் திருவிழா கோவில் அம்மனுக்கெல்லாம் இந்த கூழ் தாங்க ஊற்றுவோம். சுட சுட செஞ்சு ஊற்ற மாட்டோம். இதை தான் கரைச்சி வேப்பிலையில் பாத்திரத்தில் வேப்பிலை கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த கூழ்வை கரைச்சி மேலே வெங்காயம் தயிர் ஊற்றி கொண்டு போய் கோயிலில் ஊற்றிட்டு வருவோம். கூழ் ஊற்றுற பண்டிகை எங்களுக்கு விசேஷமாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, களி ரெடி ஆயிடுச்சு. நான் மறுநாள் எடுக்கிறேன் காலையில. நைட் அப்படியே மூடி வச்சுட்டேங்க. பாருங்க எப்படி இருக்கு. இப்போ அந்த மேலே கொஞ்சம் ஆடை கட்டினா மாரி இருக்கும் இல்லைங்களா? அத மட்டும் ஓரமா தள்ளிட்டு, எடுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ வேற பாத்திரத்தில எடுத்து போட்டுட்டு, தயிர் விட்டு நல்லா உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கிட்டு, கரைச்சு, மேலே சின்ன வெங்காயத்த போட்டு குடிச்சோம்னா, அடாடா! சூப்பரா இருக்குங்க. நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். வெயில் காலம் முடியிற வரையும் குடிக்கலாங்க. அவ்வளோ நல்லது. கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா, அப்பப்போ குடிச்சுக்கலாம். இந்த சட்டியிலேயே வச்சோம்னா, ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். கெடவே கெடாதுங்க. ஃப்ரிட்ஜில கூட தூக்கி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு. நான் பாருங்க வடகம் வறுத்துருக்கேன், மோர் மிளகா வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்துருப்பீங்க கூழு. அப்படியே ஒரு டம்ளர் ஊத்தி குடிச்சோனே வயிறெல்லாம் அப்படியே குளிர்ச்சியா, குளுமையா இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்க வாரத்துல 2 நாள் செஞ்சு வச்சு வாரத்துல 2 நாள் செஞ்சாவே போதும். 2 நாளைக்கு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். மதிய டைம்ல கூட குடிச்சுக்கலாம். காலையில குடிக்கணும்னு இல்ல. சரிங்களா? காலையில கூட ஏதோ ஒரு டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா செமையா இருக்கும். இப்போ ரோட்டு கடையிலலாம் வண்டிங்கலலாம் விக்கிறாங்க. எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க தெரியுங்களா? நாமளே வீட்ல சுத்தமா, சுகாதாரமா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, குழந்தைங்களுக்கும் குடுத்து பழகலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.